பழமையான ஊர் தாமராபுரம். காலம் 500ஆம் ஆண்டு. மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் தாமராபுரம். அங்கே ஒரு பிரம்மாண்டமான பொன் தாமரை கோவில் இருந்தது. அந்த ஆலயத்தின் கருவறையில் உள்ள தாமரை சிலை எந்த மனிதருக்கும் உண்மை உள்ளம் இருந்தால்தான் திறந்து காண்பிக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. வீரமணி அண்ட் ராணி தேவயானி அந்த ஊரின் வீரமணி, ஒரு வீரப் போராளி. அவன் மனசு தூய்மையானது, ஆனா வாழ்க்கை முழுக்க அவநம்பிக்கை, துன்பம், போர். ஒரு நாள் அவன் கோவிலில் பிரார்த்தனை செய்ய வந்தபோது தேவயானி என்ற இளம்பெண்ணை சந்திக்கிறான். அவள் கோவிலின் பூசாரியின் மகள். இருவருக்கும் ஆன்மீகமான நட்பு உருவாகிறது. மழை இரவில் அதிசயம். ஒரு இரவு மின்னல் விழும் நேரத்தில் கோவிலின் தாமரை சிலை தானாக திறக்கிறது. அதற்குள் ஒளிரும் ஒரு பழமையான தாமரை இதழ் வடிவ கல் இருக்கும். அந்த கல் ஒரு ரகசிய தெய்வ மந்திரத்தை தாங்கியிருந்தது. அதை உச்சரித்தால் தெய்வம் நேரடியாக தோன்றும். ஆனா அதை ஒரு தீய ராஜகுரு திருட முயற்சி செய்கிறான். அவன் ஆசை அந்த மந்திரத்தால் அமரத்துவம் பெற வேண்டும். இளஞ்சேரினம் இப்போது மறுபடியும் புத்திசாலியாக உணர்ந்தான். தெய்வத்தின் ஒளியானது அவனில் புகுந்து அவனை புதிய அறிவுடன் ஆன்மீக ரீதியாக உயர்த்துகிறது. தேவையாய் நினைத்த ஆலயத்தின் செயல்களை புரிந்து கொண்டு நாட்டின் எதிர்காலத்தை மாற்றும் அரிய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இளஞ்சேரின் குரலில் ஒலிக்கிறான், நீங்களும் இந்த தெய்வத்தின் அறிவினை பின்பற்றுங்கள். நமது நாட்டுக்கான ஒரு புதிய வழி உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறுகிறான். கிராம மக்கள் சமுத்திர உணர்வு கொண்டிருக்கிறார்கள். அவனின் வார்த்தைகள் அவர்களை ஒன்றிணைக்கிறது. இளஞ்சேரின் தலைமையில் கிராம மக்கள் இணைந்து மனமார்ந்த மந்திரத்தை எடுத்தே புலுச்சாயுத் அவர்களின் தேவையை வெளிப்படுத்துகிறார்கள். இப்போது கோவில் முழுவதும் புனித ஒளி பரவுகிறது. தெய்வத்தின் அருளை அனைவரும் அனுபவிக்கிறார்கள். கிராம மக்கள் சந்தோஷமாக குதிக்கின்றனர். ஆன்மீக மாற்றம் அவர்களை இணைத்துவிட்டது. அந்த அற்புதமான கீறுகள் பரவுவதால் இடமும் அமைதியுடன் நிரம்பியுள்ளது. தேவனின் ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.